தூத்துக்குடியில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீனவர்கள் படகுகள் மூலம் மீட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் கேட்கலாம். மகாராஜ பாண்டி, தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? பொதுமக்களை மீட்டு எங்கு தங்க வைக்கப்படுகிறார்கள்? தூத்துக்குடியில் கொட்டி தீர்த்த மழை காரணமாக தூத்துக்குடி நகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் தூத்துக்குடியிலிருந்து மற்ற பகுதிக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இதனால் தூத்துக்குடி தீவு போல் தான் காட்சியளித்து இந்த மழை காரணமாக தூத்துக்குடி முழுவதும் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இரண்டாவது நாளாக தூத்துக்குடியில் இருளில் தான் மூழ்கியிருக்கிறது. எங்க பார்த்தாலும் இருளாக தான் காட்சியளிக்கிறது. சற்று மழை விட்டாலும் ஆனால் மழை நீர் இன்னும் வடியவில்லை. தற்போது மழையுடைய நீர் அதிக அளவில் தான் வந்து கொண்டிருக்கிறது. நாம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் இருக்கிறது. இந்த குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்திலையும் மீட்பு பணியில் மீனவர்கள் அதே போல் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பகுதியில் வெற்றிவேல்புரம் அதே போல் முத்தமிழ் நகர் போன்ற பகுதியில் ஏராளமான குடியிருப்பு இருக்கிறது. இங்கு பொதுமக்கள் மழைநீரில் சிக்கி இருக்காங்க. அவங்களுக்கு உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை கண்டுபிடிச்சா திரேசுபுரத்தை சேர்ந்தவர்கள் இப்போ படகு மூலமாக அவங்க மீட்க போயிருக்காங்க. இதை குறித்து கேட்கலாம். ஏன்னா மழை விட்டுருக்கு, இரவு நேரத்துலையும் நீங்கள் மீட்கிறதுக்கு போகிறீங்களா, என்ன காரணம்? மக்களோட உயிரை முதல்ல காப்பாற்றணும். அது எந்த நேரமாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் எல்லாருமே மீனவர்கள் தான். மக்களோட உயிரை காப்பாற்றணும். நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாரோட ஒரு இது இல்லாமல் எங்கள் சொந்த முயற்சியில் வந்திருக்கோம். எங்களுக்கு அவங்க லொக்கேஷன் போட்டுவிட்டாங்க. அந்த லொக்கேஷன் போட்டுவிட்டனால எங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு எதாவது செய்யணும். அது எந்த டைமுங்க எங்களுக்கு கிடையாது. நாங்கள் போகிறோம், எங்களால் முடிஞ்சளவு எங்கள் உயிரை கொடுத்துனாலும் நாங்கள் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் நாங்கள் மீட்டு வரோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். ஏன்னா இது எந்த ஏரியா? நீங்கள் எந்த ஏரியாவில் பொதுமக்கள் சிக்கியிருக்காங்க? நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் எத்தனை பேர் மீட்க போகிறீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 150 பேர்கிட்ட இருக்கும். முத்தமா காலனி முத்தமா காலனியில் மேலே இப்போ ஒரு 150-200 பேர்கிட்ட தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்ற இப்போ போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கேருந்து வரோன்னா திரேஸ்புரத்துலேருந்து இப்போ வந்துட்டுருக்கோம். அவ்வளோ தூரம் கடலை சார்ந்த ஆளுக்கு தான் அங்கேருந்து இப்போ காப்பாற்ற போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சி. ஒரு 7 மணிக்கு மேலே தான் அந்த நியூஸு கிடச்சி. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வரோம். இல்லாட்டா நாங்கள் முன்னே வந்திருப்போம். இப்போ உள்ள எத்தனை அடி இது உயரத்துக்கு தண்ணீர் இருக்கு? எந்த மாதிரியான பிரச்சனை இருக்காங்க? நீங்க எப்படி மீட்க போறீங்க? எந்த மாதிரியான உபகரணம் வச்சிருக்கீங்க? ஓரளவு சொன்னதுலேருந்து ஒரு 10-12 அடி தண்ணி சொல்றாங்க. அவங்களுக்கு மொட்டை மாடி கிடையாது, ஸ்லாப்ல இருக்காங்க. ரொம்ப அழுகுறாங்க போன் அடிக்கு. அதனால எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நாங்கள் எல்லாருமே விரைந்து போகிறோம் பார்க்கறதுக்கு. என்ன மாதிரியான உபகரணங்கள் நீங்க வச்சிருக்கீங்க? எப்படி மீட்க போறீங்க? நாங்கள் சேஃப்டி போட்டு, சேஃப்டி ஜாக்கெட்டு நாங்கள் எல்லாம் கொண்டு போய் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆழம் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி அவங்களுடைய இது உயரம், மழை நீரினுடைய உயரம் அதிகமாக இருக்கிறது. இதை மீட்பதற்காக நாங்கள் உபகரணங்களை கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த உபகரணங்களையும் நீங்க பார்க்கலாம் என்று சொல்லி மீனவர்களே நம்மிடம் காட்டுறாங்க. அந்த மீனவர்கள் தற்போது அந்த பகுதிக்கு மக்கள் சிக்கியிருக்கும் பகுதிக்கு அவங்க செல்றாங்க. அந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க. இரவும் என்றாலும் பகலும் என்றாலும் எங்களுக்கு மக்களுடைய உயிர் தான் முக்கியம். அந்த உயிருக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். அவங்களை காப்பாற்றுவோம். கட்டாயம் காப்பாற்றிட்டு தான் அவங்க 15 குடும்பத்தையும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க ஒரு நெகிழ்ச்சியுடன் பேசிவிட்டு அவங்க செல்றாங்க. அந்த நேரடி காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். அது இந்த பகுதி தற்போது நாம் இருக்கும் இந்த புதிய பேருந்து நிலையம் பகுதி என்பது வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் மழை இன்று மாலையே விட்டுருச்சு. ஆனால் மழை விட்டாலும் தண்ணீர் வடியவில்லை. தண்ணீருடைய வரத்து அதிகமாக தான் வந்து கொண்டிருக்கிறது. நாம் நிற்கும் இந்த பகுதியில் இந்த தண்ணி என்பது என்னையே தள்ளும் அளவுக்கு அவ்வளோ அழுத்தமாக இருக்கிறது. அந்த அழுத்தத்தையும் மீறி நாம் தான் இங்கே மக்களுக்காக செய்திகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை விட மீனவர்கள் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்காக நாங்கள் எங்கள் உயிரையும் பணைய வைத்து அவர்களை மீட்டு வருவோம் என்று அவர்கள் சொல்லி அவர் தற்போது அங்கு சென்றிருக்காங்க. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஒளிபெற வெங்கட்டுடன் சன் செய்திக்காக மகாராஜா பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.